ஹாய் பிரைஸ் லார்ட், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் சுகமா இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். சரி, அருமையான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். இத 2 தினங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் காண்பித்தார். இத வந்து அப்லோட் பண்றதுல சம் டிலே இருந்துச்சு. சரிங்களா? என்ன ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, சத்துரு முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான் என்ற தரிசனத்தை காண்பித்து அதோடு கூட வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். சரிங்களா? அப்போ துஷ்டன் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் மாத்திரம் கிடையாது. இப்போ உங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சணியத்திற்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். அவர்கள் ஏதாவது ஒரு துஷ்டனாகிய ஒரு தப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல அகப்பட்டிருக்கலாம், இல்ல தப்பான ஒரு கெட்ட பழக்கத்துல, பாவ பழக்கத்துல அகப்பட்டிருக்கலாம். அதிலிருந்து கர்த்தர் இனி அந்த துஷ்டன் உன் பிள்ளையை, உன் மகளை, உன் மகனை தொடுவதில்லை, அவர்கள் பின்தொடர்வதில்லை. அந்த கெட்ட சாவகாசமாய் ஃப்ரெண்ட்ஷிப்பாய் இருந்தது, அது கெட்ட பழக்கமாய் இருந்தது, அதன் பின்பாக இருந்த சத்துருக்களாகிய பிசாசுகள் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். சரிங்களா? அது மாத்திரம் கிடையாது. உங்களுக்கு இம்மட்டுமாய் கிடைக்க வேண்டிய ஒரு நன்மைகளை யாராவது ஒருத்தர் தடை செய்து வைத்திருக்கலாம். ஒரு நியாயமாய் கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரொமோஷன், ஒரு வேலை உயர்வா இருக்கலாம், இல்ல நியாயமாய் உங்க பேர்ல வர வேண்டிய சொத்தா இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை யார் யார் இப்போ இந்த உலகத்துல வந்து நமக்கு பகைஞர் இருந்தாதான் நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. இந்த உலகத்திலே கர்த்தரை குறித்து அறியாத மக்கள் நாம் கர்த்தருடைய ஜனத்தாரா இருக்கும்போது பிசாசாகிய சத்துரு என்ன பண்ணுவான்னா, அவர்களை வந்து அவர்களுடைய எரிச்சல்களை, கோபங்களை, வைராக்கியங்களை, நமக்கு விரோதமான குரோதங்களை, வைராக்கியங்களை, கசப்புகளை அவர்கள் மனதிலே தூண்டி விடுவான். அதுக்குதான் வேதம் திட்டமும் தெளிவுமா சொல்லுகிறது, என்றைக்குமே மாமிசத்தோட ரத்தத்தோட நம்மளுக்கு போராட்டம் கிடையாது, நம்மளுக்கு வந்து யுத்தம் கிடையாது. நம்மளுடைய ஒரே ஒரு சத்துரு தான் நமக்கு உண்டு, அது பிசாசாகிய சத்துரு. அவன் நம்ம விரோதியா நினைக்கணுமே, சத்ருவாய் நினைக்கணுமே ஒழிய, மனுஷர்கள் அப்படி செய்யும் போது அவர்களுக்கு பின்பாக இருக்கிற இந்த பிசாசாகிய சத்துரு தான் அவர்களை வந்து நமக்கு விரோதமா எழுப்பிடுறான்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆகையால பிள்ளைகளே, இம்மட்டுமாய் உங்களுக்கு கிடைத்த, இம்மட்டுமாய் உங்க ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை குலைத்து போட்ட, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடை செய்த அந்த துஷ்டன் இனி உங்களை பின்தொடருவதில்லை. ஓகேங்களா? அந்த சத்ருவாகிய பிசாசு முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். இப்போ ஜெபிச்சிடுறேன். அன்பான தேவனே, என் பிள்ளைகளுக்கு நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர். யார் யார் இந்த காணொலியை அப்பா கண்டு அப்பா அவர்களோடு கர்த்தர் நீர் இடைப்படுகிறீரோ, அப்பா ஆவியிலே அவர்கள் உணர்கிறார்களோ, என் பிள்ளைகளுக்கு அப்பா அவர்கள் இதை விசுவாசிக்கிற இந்த க்ஷணப்பொழுதிலே கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே அப்பா ஒரு பெரிய விடுதலையை எந்தெந்த காரியத்திலே அவர்கள் முற்பட்டு கொண்டு இருந்து கைகூடாமல் போனதோ அதை கர்த்தர் நீர் இனி வாய்க்க செய்வீராக. துஷ்டன் இனி இவர்கள் வழியாய் கடந்து வராதபடிக்கு அந்த சத்துருவை கர்த்தருடைய கரம் முழுவதுமாய் சங்கரிப்பதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.